வெல்கம் டு சோடா புட்டி. இந்த வீடியோல பார்க்க போறது, இப்பதானே ரெபல் படம் தியேட்டருக்கு வந்துச்சு, சரி ஓடிடி வரட்டும் பொறுமையா பாத்துக்கலாம்னு வெயிட் பண்ணா, திரும்பி பாக்குறதுக்குள்ள ஓடிடிக்கு வந்துருச்சு. அதுக்குள்ள வாடா இதுவாடா அவங்க டக்குன்ற மாதிரி 2 வாரத்துல ஒரு படம் ஓடிடிக்கு வருன்ற மாதிரி சாக்காச்சு. அதை விட இன்னொரு சாக்கு, ஜிவி பிரகாஷோட ரெபல் படம் வந்துச்சா, அதுக்கு அடுத்த வாரமே கல்வன் படம் தியேட்டருக்கு வந்துச்சு. இப்ப இந்த வாரம் வந்து டியர் படம் வரப்போகுது. இன்னும் அடுத்தடுத்த வாரம் தனிக்காட்டு ராஜாவா காம்படிஷனுக்கு ஆள் இல்லைன்னு மனுஷன் இஷ்டத்துக்கு இறக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலும் வந்துச்சு. சோ இந்த வீடியோல வந்து ஒரு 7 படம் பெண்டிங் வச்ச படங்கள் இப்ப ஓடிடிக்கு வந்திருக்கிற படங்கள். அதுல 2 தியேட்டர்ல பாத்துட்டேன். பட் மிச்சம் இருக்கிற படங்கள் ஓடிடில உட்காந்து பார்த்து முடிச்சாச்சு. ஏன்னா இந்த வாரம் நிறைய படங்கள் வருது. நீங்களும் இந்த 7 ஏதாச்சும் பெண்டிங் வச்சீங்கன்னா ஓடிடிக்கு வந்துருச்சு, பார்த்து விட்டுருங்க. ஏன்னா அடுத்த வாரம் அவரோட படங்கள்ல அப்புறம் பாத்துக்கலாம், இதை அப்படியே தூக்கி போட்டுருவீங்க. சோ இந்த 7 படங்கள் பார்த்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றதை இந்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கும் அதுல இருக்கிற மனக்குமுறல்கள், இந்த படம் பார்த்து நானும் நொந்து விட்டம்பா அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் அதான் அந்த ரெபல் படம் வந்து அதிர்ச்சியிலே சரி பாத்துடலாமே அமேசான் பிரைம்ல அந்த படத்தை பார்த்தாச்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, தமிழர்களுக்கும் மலையாளிக்கும் நடக்கிற அந்த புரட்சி போராட்டம் தான் இந்த படம். சோ இதுல வந்து ஜிவி பிரகாஷ்க்கும் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் பாலக்காடுல படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சீட்டு கிடைக்குது, காலேஜ் சீட்டு. அங்க போய் அவங்க படிக்கலாம்னு போனா, அங்க மலையாளிஸ் தமிழர்களா நீங்க அப்படின்ற மாதிரி போட்டு டார்ச்சர் பண்றாங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் வரைக்கும் ரெபல் படம் மாதிரி ஃபீல் ஆச்சு. இது பரியரும் பெருமானோட இன்னொரு வெர்ஷனான்ற மாதிரி போக போக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்டார்டிங் நல்லாவே ஆரம்பிச்சதுப்பா. உண்மையாவே காலேஜுக்கு இவங்க வராங்க, அங்க நடக்கிற பிரச்சனை, வில்லன் என்ட்ரி ஆகும்போது நல்ல பவர்ஃபுல்லான வில்லன் போலயே, ஓப்பனிங்கே நல்லா ராகிங் பண்றான்ற மாதிரி நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவரு லவ் ட்ராக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக எதை நோக்கி இங்க போகுதுன்ற மாதிரி டென்ஷன் ஆகி விட்டுருச்சு. முக்கியமா நல்லா தானே ஆரம்பிச்சிங்க, ஏன் தேவையில்லாம எங்கெங்கயோ ஃபர்ஸ்ட் பரியரும் பெருமாள் ட்ராக்ல போனீங்க, டக்குன்னு நம்ம யோகி பாபு வச்சு மண்டேலா எனக்கு ஓட்டு போறியா இல்ல உனக்கு ஓட்டு போறியன்ற மாதிரி அந்த ட்ராக்கு ஏன் போனீங்கன்ற மாதிரி எல்லா ட்ராக்கையும் கலந்து கட்டி ஒரு மாதிரி அடிச்சதுனால எனக்கு அந்த நடுவுல ஒரு ஃபைட் சீனு அது செம்மையா இருக்கும். அந்த ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சுப்பா. மத்தபடி நல்லா ஆரம்பிச்சு எங்கேயோ போய் எங்கெங்கயோ போன மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவது படம் டியூன் 2. இது வந்து தியேட்டர்ல பார்த்தது. டியூன் 2வும் குங்ஃபு பாண்டா 4ம் வந்துருச்சு. ஓடிடிக்கு வரல, பட் வந்துருச்சு. நீங்க இந்த வீக்ல உட்காந்து பார்க்கணும்னா பார்த்து விட்டுருங்க. டியூன் 2 படம் எனக்கு தியேட்டர்லயே வெறித்தனமான எக்ஸ்பீரியன்ஸா திரும்பி ஒரு தடவை பார்க்கலாம்னு இந்த டியூன் 2 படத்தை பார்த்தேன். அண்ட் டியூன் 1க்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. சோ டியூன் 2க்குமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒன்னு போடுறேன். அண்ட் ரெண்டுமே சேர்த்து டியூன் 1 டியூன் 2 ரெண்டுமே சேர்த்த மாதிரி வீடியோ போட்டா இல்ல டியூன் 2க்கு மட்டும் தனியா போட்டான்ற மாதிரி நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. டியூன் 2ஓட கதை என்னன்னா, நம்மால் வந்து திரும்பியும் அந்த சாம்ராஜ்யத்தை பிடிக்கணும், எங்க அப்பாவை பண்ண அவனை பழி வாங்கணும்னான்னு அவங்க அம்மாவும் அப்புறம் அந்த ஃப்ரீமன்ஸோட உதவி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்மால் எப்படி மிகப்பெரிய ஒரு புரட்சியாளனா மாறி போட்டு தள்ள போறாரு, அந்த சாம்ராஜ்யத்தை அழிக்க போறாருன்ற மாதிரி வேற அளவுல எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமிச்ச மண்புழுவே பிரம்மாண்டம்னால மண்புழு மேல ஏறி சவாரி செய்யற சீன்லாம் மிரண்டு விட்டானுங்க. அதெல்லாம் வெறித்தனமான எக்ஸ்பீரியன்ஸ். சோ இதுவுமே ட்ரை பண்ணி பாத்துருங்க. அப்புறம் மூணாவது குங்ஃபு பாண்டா 4ம் வந்துச்சுன்னு சொன்னல. குங்ஃபு பாண்டா 4ம் டியூன் 2வும் ஓடிடிக்கு வரல, பட் வந்துருச்சு. அதோட இங்க பிரிண்ட் வந்துருச்சு. சோ ட்ரை பண்ணி பாத்துருங்க. குங்ஃபு பாண்டா 4ஓடைய கதை வந்து நம்மளால இப்ப அடுத்த டிராகன் வாரியரை செலக்ட் பண்ணணுமே அவர் தேடி போறா. அப்படி சோ டிராகன் வாரியரா இவர் தான் செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி இன்னொருத்தையும் செலக்ட் பண்ணி வைக்க இதுக்கு நடுவுல பிரச்சனையும் வரன்ற மாதிரி வழக்கமான குங்ஃபு பாண்டா அந்த சாகசங்கள் தான். பட் ஃபர்ஸ்ட் 3 பார்ட் அளவுக்கு இந்த பார்ட் ஒன்றும் பெருசா இல்ல. தியேட்டர்லயே அதை பார்த்துட்டு பெருசா ஃபீல் ஆகல. பட் குட்டீஸ்க்கு போட்டு விட்டீங்கன்னா குங்ஃபு பாண்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படமும் ஓகே. அடுத்து டிஃபரெண்டா ஒரு படம் ட்ரை பண்ணலாமே, ரைட்டர் ஓடிசின்னு சொல்லி அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. சரி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே ட்ரை பண்ணலாமே ஆரம்பிச்சா உண்மையாவே ஐடியா வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல வந்து ஹீரோ வந்து அவருடைய பொண்ணு காணாம போச்சுன்னு தேடிக்கிட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் வில்லன் கேங்கு ஒரு பொண்ணு அனுப்பி இந்த ஹீரோவை புடிச்சிட்டு வந்து, இத பாரு ஒரு ரைட்டர் கதை எழுதிக்கிட்டு இருக்கான், அந்த கதை எழுதுற அவனை நீ போட்டு தள்ளணும்னு சொல்ல. ஏன்டா கதை எழுதுறவன் ஏன்டா நான் போட்டு தள்ளணும், அவன் என்னடா தப்பு பண்ணான்னா, இல்ல அவன் கதை எழுதுறான்ல அதுல எழுதுற விஷயங்கள் எல்லாம் எங்க பாஸுக்கு அப்படியே நடக்குது. அதுல ஒரு கேரக்டருக்கு அவனுக்கு தலையில அடிபட்டு மயக்கம் போட்டுருவான்னு சொன்னா எங்க பாஸ்க்கும் அதே மாதிரி தள்ள அடிப்படுது, மயக்கம் போடுறாரு. கதையில அவன் எழுதுறதுலாம் நிஜத்துல எங்க பாஸுக்கு நடக்குது, அதெல்லாம் நீ அவனை போட்டு தள்ளணுமேன்னு நம்ம ஹீரோக்கு இந்த வேலையை கொடுக்க, இப்ப ஹீரோவோட பொண்ணு கிடைச்சதா, இவன் கதை எழுதுறது எப்படி பாஸுக்கு நிஜத்துல நடக்குது, இப்படி எல்லா கேள்விகளையுமே இன்ட்ரெஸ்டிங்காவே ஆரம்பிச்சு நல்லாவே கொண்டு போனாங்க. நடுவுல வந்து நிறைய சொதப்பல்கள் இருந்தாலுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியானால காப்பாத்திருச்சு. அப்புறம் கொஞ்சம் நடுவுல பிரம்மாண்டமா கொண்டு போனதுல ஓகே டீசென்டான ஒரு படமா தோணுச்சு. அண்ட் கடைசி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா அந்த வீடியோ கேம் பாக்குற ஃபீல் வரும். பட் சில இடங்கள்ல நல்லாவே இருந்துச்சு. இது ஒரு டீசென்டான ட்ரை, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஆஹா ஓஹோ படம்லாம் கிடையாது, ஒரு டீசென்டான படம், டிஃபரெண்டான ஐடியா, கொஞ்சம் இந்த பிரம்மாண்டத்தெல்லாம் கலந்து இந்த ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் ஒன்னு பார்க்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. நல்லா ஆரம்பிச்ச ஐடியாவை கடைசியில டே ஏன்டா சப்புன்னு முடிச்சு புட்டீங்கன்ற மாதிரி அந்த ஒரு குட்டி ஃபீலும் உங்களுக்கு படம் பார்த்து முடியும் போது வரும். படம் பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிளைமேக்ஸ்ல டே ஒரு பெரிய காரணமா சொல்லிருக்கலாமேடா, ஏன்டா இப்படி சப்புன்னு முடிச்சு புட்டீங்கன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலும் வரும். அப்புறம் 5வது படம் வந்து ஹனுமன் படம். இது வந்து பொங்கல் டைம்ல வந்த படம் இல்ல, ஆமா பொங்கல் டைம்ல வந்த படம் வந்து
எல்லா லாங்குவேஜ்லயும் வந்துருச்சு, ஹிந்தில வந்துருச்சு, தெலுங்குல வந்துருச்சு. ஆனா தமிழ்ல மட்டும் இவ்வளவு லேட்டா ரிலீஸ், ஏன்டா ஏன் நாங்க பார்க்க மாட்டோமா அப்படின்னு தமிழ்ல இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க. சரி இந்த படத்தையும் ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தது. ஆதி புருஷுக்கு பக்கத்துல எது நின்னாலுமே சூப்பரா தான் இருக்கும் போல. அந்த வகையில இந்த ஹனுமன் படம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, காமெடி ஏரியா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்காம தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஏதோ ஒன்று இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு காமெடி ஏரியா சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த ஹனுமனோட என்ட்ரி அதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இன்னுமே செகண்ட் ஹாஃப் காட்டியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமேன்ற ஒரு ஃபீல் கிரியேட் ஆச்சு. பட் ஓகே, இது குட்டீஸ்க்கு எல்லாம் போட்டு விட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். நீங்களுமே ஃபேமிலியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். டீசென்டான வாட்ச் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா உங்களுக்கு கலகலன்னு கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப வழக்கமான விஷயமா மாத்தி விட்டதுனால இது ஒரு ஓகேவான படமா ஃபீல் ஆச்சு. பட் தாராளமா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க இந்த படத்தை, எனக்கு பிடிச்சதுப்பா. ஆறாவது படம் பாத்தீங்கன்னா லவ்வர். அந்த படம் வந்து ஓடிடில தான் வந்து அப்பதான் நான் பார்த்தேன். சரி இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ கேரக்டர் லவ்ன்ற பேர்ல மனுஷன் ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம். அப்படி ஏன்னா லவ் பண்றேன் ஏன் லவ்க்கு நீ கட்டுப்பட்டு இரு அப்படிங்கிற மாதிரி அவர் லவ் காட்டுற பேர்ல இரிட்டேட் தான் பண்ணுவோம். அப்படி அது பாக்குற நமக்குமே செம்ம டென்ஷன். அவன் ஏமா அவனை லவ் பண்ணி தொலைற, பிரேக்கப் பண்ணிட்டு போய் தொலையாமன்னா இவளும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி அவன் சாரி கேட்டதும் வாழா கட்டி பிடிச்சு போன்ற மாதிரி அவளும் திரும்பி சேர்ந்துப்பா. சண்டை போடுவாங்க, சாரி கேட்பாங்க, திரும்பியும் வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க, திரும்பியும் சண்டை போடுவாங்கன்ற மாதிரி ரிப்பீட்னு இதே விஷயமா ஓடிட்டு இருந்துச்சு. இந்த படம் வந்து ஆக்சுவலா ஒரு ஹீரோ கேரக்டர் மேல நமக்கு வந்து அவன் பண்ற எல்லாமே நல்லதா தான் தோணணும். ஆனா இதுல இரிட்டேட் பண்ற கேரக்டரை வச்சு ஒரு படத்தை கொண்டு போன விதம் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரியல் லைஃப்லாம் நடக்கும்ன்ற மாதிரி காட்டின விதங்களும் நல்லா இருந்துச்சு. ஆனா அதையே வாங்க படம் முழுக்க காட்டுவீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு லவ் படம் எதுக்காக பார்ப்போம்? ஓகே, லவ்ல குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் வரும், பட் கொஞ்சம் லவ்வும் அதிகப்படியா காமிப்பீங்கல்ல. இது லவ்வே பண்ணாதீங்கடா, லவ் பண்ணா அவங்க நிம்மதி போயிடும், எதுவுமே இருக்காதுடா, கஷ்டமா தான் படுவீங்க. ஆல்ரெடி பிரச்சனை இருந்தனா லவ் பண்ணா இன்னும் பிரச்சனை பெருசாகும்டான்ற மாதிரி இதுல லவ்வே பண்ணாதன்ற மாதிரி தான் படம் முடிக்கும் போது ஃபீல் ஆச்சு. ஒரு படம் பார்த்து கொஞ்சம் மைண்ட் நிம்மதியா ஆகணுமே தாங்க படத்தை பாக்குறது. படம் பார்த்து முடிச்சு அதுல ஹீரோ கேரக்டர் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவாரோ அந்த ஃபீலை நமக்குள்ள ஏத்தி விட்டுறாங்க. ஏன்டா இப்படி ஒரு மாதிரி ஆக்கி விட்டீங்கன்ற மாதிரி ஃபீல் இந்த படம் கிரியேட் பண்ணுச்சு. நல்ல ஸ்டார்ட். அந்த கேரக்டர்லாம் நீங்க சொன்ன விதம் எல்லாமே ஓகே, நல்லாவே இருக்குது, நான் இல்லன்னே மறுக்கல. ஆனா அந்த சண்டைன்னு திரும்பி காட்டி கமிட் ஆனவங்க இதை பார்த்தா கொஞ்சம் சண்டை வரும். ஆனா சிங்கிளா இருக்க இந்த படத்தை பார்த்தா கரும லவ்வே பண்ற கூடாதுடா, வாழ்க்கையில இந்த ஒரு தப்பை மட்டும் செஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணி விட்டுரும். லவ் பண்ண இவ்வளவு டார்ச்சர் ஆடான்ற மாதிரி தோண வைக்கக்கூடிய ஒரு படமா எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ இது வரைக்கும் நான் சொன்ன 6 படத்துல சில படங்கள்லாம் முக்கியவே இருந்தாலுமே சில சீன்லாம் ஓகேப்பா, இந்த ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு, நல்லாவே ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி தோணுச்சு. இந்த 7வது படம் எனக்கு எல்லா வகையிலும் இரிட்டேட் தான் பண்ணுச்சு. மிக்ஸ்அப் அப்படிங்கிற படம். சோ இது தமிழ்ல தான் இருக்கு. இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. ஒரு கப்பிள்ஸ், இந்த பக்கம் இன்னொரு கப்பிள்ஸ். இந்த புருஷன் பொண்டாட்டில பொண்டாட்டிக்கு ஆவுன்னா மேட்டர் தான் பண்ணணும், புருஷன்காரனுக்கு லவ் தான் பண்ணணும். இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட், புருஷன்காரனுக்கு மேட்டர் தான் பண்ணணும், பொண்டாட்டிக்காரிக்கு லவ் மட்டும் தான் பண்ணணும். இவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும்போது அப்போ மேட்டர் பண்ற புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிறாங்க, லவ் தான் வேணும்ன்ற புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துக்கிறாங்க. இப்படி ஒரு மாற்றம் நடந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அவங்க வாழ்க்கையிலன்ற மாதிரி காட்டின காவியம் தான் இந்த மிக்ஸ்அப்ன்ற படம். சரிப்பா, இது வந்து 18+ படம் தான், 18+ சொல்லி தான் எடுத்தீங்க, ஓகே. அந்த 18+ விஷயங்களையாச்சும் ஒழுங்கா காட்டுவீங்களான்னா அதுவுமே இல்ல. 18+ படத்தை எதுக்காக பாக்குறோம்? அந்த மாதிரி சீனை அழகா செதுக்கி வச்சிருப்பேன்றதுக்காக தான் பாக்குறோம். பட் அந்த சீனுமே இதுல ஒழுங்கா இல்லையே, ஒண்ணுமே இல்லையே சொல்லிக்கிற மாதிரின்றதுனாலதான் இரிட்டேட் பண்ணி விட்டுருச்சு. சோ இதான்பா, இந்த 7 படத்தை பார்த்து என் மன குமுறல்களை கொட்டணும்னு நினைச்சேன். வேற யார்ட்ட கொட்டுறது? உங்ககிட்ட தான் கொட்ட முடியும். சோ அதனால கொட்டி விட்டேன். இந்த 7 படத்துல நீங்க எந்த படங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல் ஆச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்தோட திரும்பவும் வரேன். டாடா.